வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளும் அமைச்சர் பதவிகளும் தராவிட்டால் விஜய் கட்சியில் சேருவோம் என காங்கிரஸ் கட்சியினர் சதி திட்டம் தீட்டியுள்ளனர் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் 45 தொகுதிகளும் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என கட்சியின் டெல்லி மேலிடத்தில் தமிழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த மாதம் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்தது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மேலிடை பொறுப்பாளர் கிரிஸ் சோடாங்கரிடம் தொகுதிகளை திமுக குறைத்து கொடுத்தால் விஜய் கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் வெளிப்படையாகவே தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக அதிக அளவில் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி போன்ற கோரிக்கைகளை மையமாக வைத்து தமிழக காங்கிரசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாகவே புதிய முடிவுகளை எடுத்து செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் கருத்து தெரிவிக்கும் பொழுது, இந்த முறை நிச்சயமாக அதிமுக தொகுதிகளை கேட்போம், அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் பங்கு குறித்தும் பேசுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கூறும் பொழுது, எங்கள் கட்சியுடன் கூட்டணி சேருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகார பகிர்வு தரப்படும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்கும் பொழுது தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆட்சியில் பங்கு மட்டும் போதாது, துணை முதல்வர் பதவியும் சேர்த்து தந்தால் மட்டுமே காங்கிரஸ் தொண்டர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவார்கள். இது குறித்து டெல்லி மேலிடத்தில் நாங்கள் பேசுவோம் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு டெல்லி மேலிடம் சென்று கோரிக்கை வைப்பதற்கான திட்டப் பணிகளும் நடைபெற்று வருகின்றனர். ஆட்சியில் அதிகாரம், துணை முதல்வர் பதவி என காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி பிடித்துள்ளதால் திமுக தரப்பில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. எனினும் இது குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதிமுக தொகுதிகள் தர முடியாது, ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று பிடிவாதமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பிளவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது.